வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி கேப்டன் அவர்கள் இரு வேடங்களில் வித்தியாசமான நடிப்பில் மாபெரும் வெற்றி பெற்ற வானத்தை போல படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நீங்க பார்க்க போறீங்க. இந்த வானத்தை போல படத்தோட கதை அண்ணன் தம்பிங்களோட சென்டிமெண்ட்டை மைய கருவா வச்சுதான் இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்தை வி ரவிச்சந்திரன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு டைரக்ஷன் பல வித்தியாசமான வெற்றி படங்களை டைரக்ஷன் பண்ண விக்ரம் அவர்கள் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருப்பார். படத்துக்கு இசை எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்கள். இந்த வானத்தை போல படத்தில் கேப்டன் அவர்கள் அண்ணன் தம்பி என இரு வேடங்களில் அவர் நடிச்சிருப்பார். இரு வேடங்களில் கேப்டன் அவர்கள் நடித்தாலும் இந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே வெவ்வேறு கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி தான் அவருடைய நடிப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு அவருடைய இரு கதாபாத்திரங்களில் கேப்டன் அவர்கள் அவருடைய நடிப்பால் ஒரு தனி முத்திரையை அவர் பதிச்சிருப்பார். அதே மாதிரி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் கதைக்களம் கொண்ட எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் 2000 வெளியான இந்த வானத்தை போல திரைப்படம் போல் 2024 ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸையும் ரசிக்கிற மாதிரி இந்த வானத்தை போல படத்தை இயக்குனர் விக்ரம் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். பொதுவாக அண்ணன் தம்பி திரைப்படங்கள் என்றாலே கூடவே இருக்கிற தம்பிகளை எல்லாரும் துரோகம் பண்ணுற மாதிரியும் அண்ணனை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் திரைப்படங்கள் நிறைய வந்திருக்கு. ஆனால் கேப்டன் அவர்கள் நடித்த வானத்தை போல படத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வராத மாதிரி தான் இந்த கதையை இயக்குனர் விக்ரம் அவர்கள் கொண்டு போயிருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய கதாபாத்திரமும் நம்மளுடைய மனசில் பதிகிற மாதிரி தான் இருக்கும். பிரபுதேவா, லிவிங்ஸ்டன், மீனா, கௌசல்யா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த வானத்தை போல படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு மூல காரணங்கள் ஒவ்வொரு காட்சிகளிலும் நம்ம எல்லாரையும் கண் கலங்க வைக்கிற கேப்டன் அவர்களோட வித்தியாசமான நடிப்பு, இயக்குனர் விக்ரம் அவர்களின் டைரக்ஷன், எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களின் இசை. ஏன்னா இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ஒரு மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வானத்தை போல படம் தமிழில் ஹிட்டானதுக்கு அப்புறம் தெலுங்கில் ரீமேக் பண்ணாங்க. தெலுங்கில் டாக்டர் ராஜசேகர் அவர்கள் நடித்தார். கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் அவர்கள் நடித்தார். என்னதான் 2 மொழியில் ரீமேக் பண்ணி இந்த படத்தை நடித்தாலும் தமிழில் இப்படி ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் படத்தில் நடித்ததில் கேப்டன் அவர்களுக்கு தான் முதல் பெருமை போய் சேர்ந்திருக்கு. அதற்கு பிறகு தான் தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கு பெருமை போய் சேர்ந்திருக்கு. 2000 வெளியான கேப்டன் அவர்கள் நடித்த வானத்தை போல படத்தை ரீமாஸ்டர் வெர்ஷனில் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாலும் இந்த படத்தை இப்போ பார்க்கறதுக்காக கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களும் மக்களும் தியேட்டருக்கு கூட்டம் கூட்டமாக வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்த ஒரு திரைப்படம் தான் கேப்டன் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த வானத்தை போல திரைப்படம். இப்போது கேப்டன் அவர்கள் நடித்த வானத்தை போல படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொளியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.